எல்லோரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ஒரு விவசாயி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம மைண்டில் வர்றது வந்து ஒரு தாத்தா, ஒரு வயசான சுருக்கம் உள்ள ஒரு முகம் அப்படி தான் இருக்கும். 70% மேலே பெண்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2002 இந்தியா விளையாடினேன். பட் ஆனால் அது யாருக்குமே தெரியாது நான் இந்தியா விளையாடினேன்றது. ஹிஜாபால் இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தேன். இப்போது ஹிஜாபில் இருந்தாலும் நம்ம ஃபுட்பால் விளையாடலாம். கேர்ள்ஸ் பாய்ஸ் மட்டும்தான் ஃபுட்பால் விளையாடணும், ஸ்போர்ட்ஸுக்கு போகணுன்றது கிடையாது. வாக்குக்காக மட்டும் பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல் களத்தில் 2 பெண் கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கும் ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம். நம்ம இங்க தானம் கேட்கறதுக்கு வரல, நம்மளோட உரிமையை தான் கேட்குறோம். அப்போ சொன்னதான் இப்படி சொல்கிறேன், படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. படிப்பு மட்டும்தான் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றும். உங்களோடு சில வார்த்தைகள் பேசுவதற்காக நஞ்சிலா உணவிற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த ஆர்கானிக் இயற்கை விவசாயி அன்பு சகோ அர்ச்சனா அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை கௌரவிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ஒரு விவசாயம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து ஆரோக்கியம் இருக்கா இல்லை டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கான்னு பார்த்தா பெரும்பாலும் ஆரோக்கியத்துக்கு சத்து ரொம்ப இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஐடி வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண ஆரம்பித்தப்போ ஒரே ஒரு ஃபார்ம், ஒரு 18 கஸ்டமர் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து நஞ்சிலா உணவை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதில் என்னென்னா இன்ஜினியரிங் படித்தோம், ஆனால் இன்றைக்கி விவசாயம் செய்கிறப்போ என்ன புரிதல் பெருசாக வந்திருக்கு அப்படின்னா, விவசாயம் ஒரு தொழில் மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு பெரிய பொறுப்பு. ஃப்யூச்சரோட ஆரோக்கியத்தை எங்களால் இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இயற்கை விவசாயம் செஞ்சால் மட்டுமே நம்ம ஃப்யூச்சரை நம்ம பாதுகாக்க முடியும். நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடி ஒரு விவசாயி யோசிச்சு பாருங்களேன். எல்லோரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ஒரு விவசாயி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம மைண்டில் வர்றது வந்து ஒரு தாத்தா, ஒரு வயசான சுருக்கம் உள்ள ஒரு முகம் அப்படி தான் இருக்கும். கூகுளில் போய் நீங்கள் தேடினா கூட ஃபோட்டோவில் வந்து அப்படி தான் வரும். பெரும்பாலும் ஆண்கள் தான் வருவாங்க. ஆனால் சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கூட 70% மேலே பெண்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. களை எடுக்கிறதா இருக்கலாம், நாற்று நடதாக இருக்கலாம். ஆனால் ஒரு 10% கூட லேண்ட் ஓனர்ஷிப் கிடையாது. அவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து விவசாயம் சொல்கிறோம், பட் விவசாயம் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது உண்மை. பட் இப்போ நம்ம மீட் எடுக்கலை அப்படின்னா 20 வருஷம் கழித்து நம்ம யாருக்கும் நல்ல உணவு கிடைக்காம போயிடும். ஏஐ சூப்பராக எல்லா வேலையும் பார்க்குது, ஆனால் இன்னும் ஃபுட் ப்ரொடக்ஷன்